கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, உங்களோடு கூட இன்றைக்கு முட்டாள்தனத்தை குறித்து பேச இருக்கிறேன். ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனம்னு சொல்கிறது இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற காரியம் முட்டாள்தனத்தை குறித்து. ஃபூலிஷ்னஸ் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 7, 8, 9 3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு சில காரியத்தை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். மூடனுடைய முகத்துக்கு விலகி போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே நீ காண்பது இல்லை. தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். 9வது சொன்ன, மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. ஞானம் பிறக்கிற இடத்துல நம்ம கூடிக்கொள்ள வேண்டும். ஞானம் இருக்கிறவர்களோட கூட நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். மூடர்களோடு சேர்ந்து கொண்டோன்னா நம்மளுடைய சிந்தையை மூடத்தனத்துக்கு போய்விடும். என்ன பண்ணுறோன்னா, தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். சரி, இப்போது ரீசெண்டாக சில வீடியோவில் நம்ம பார்க்குறோம், யாரோ சாப்பிட்ட அந்த எச்ச இலையின் மேலே படுத்து உருளுகிறார்கள் ஜனங்கள். யாரோ ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் அவங்க சாப்பிட்ட அந்த எச்ச இலையின் மேலே உருளுவது புண்ணியம் என்று நினைக்கிறார்கள். அது இந்த திராவிட கழக மக்கள் எல்லாம் சேர்ந்து கேஸ் போட்டு அதை நிறுத்தணும்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. இப்போ ஒருத்தர் கேஸ் போட்டு இது எனக்கு உரிமை, அது என்னுடைய காலங்காலமாக செய்து வருகிற அந்த காரியத்திற்கு நீங்கள் தடை போடக்கூடாது என்று சொல்லி, இது எங்களுடைய மத நம்பிக்கை, அதில் நீங்கள் கை வைக்கக்கூடாது என்று சொல்லி ஒருத்தர் கேஸ் போட்டு ஜெயிச்சிருக்கிறார். யாரோ ஒருத்தர் சாப்பிட்ட அந்த ஹெச்ஐலியின் மேலே படுத்து உருளுகிறது. மெடிக்கல் டாக்டர் சொல்கிறாங்க அது ரொம்ப ஹைலி கண்டேஜியஸ், ஹைலி கண்டாமினேட்டட். அது மேலே படுத்து உருள எத்தனையோ பேர் உருள்றான். அது மேலே அதில் என்ன கிடைக்கும்னு தெரியல பாருங்க. அதுதான் சின்ன கலைவாணர் என்று சொல்கிற சினிமா துறையில் இருக்கிற ஒரு நடிகர். ரீசெண்ட்லி அவர் மரித்து போனார். அருமையான வேலை செஞ்சிருக்கிறார். எத்தனையோ லட்சம் மரக்கன்றுகளை நட்டு இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஒரு மேடையில் பேசுகிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய கால்களில் என்னுடைய இருதயத்திலே வழி இருக்கிற ரத்தத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அது விவேகானந்தர் சொன்னதாக இவர் சொல்லுகிறார். எப்படி நல்ல காரியங்களை எடுத்து சொல்கிறாங்க பாருங்க, இல்லையா? இப்போ யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ அந்த இலையில அவங்களே உருளுவாங்களா? உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அவங்களே உருளுவாங்கல்ல, ஏன் உங்களை உருள வைக்கிறாங்க? ஏன் மடத்தனமாக இருக்கிறோம்? புண்ணியத்தை அவங்க பெற்றுக்கொள்ளலாமே. இல்லை, நீ சாப்பிட்ட இலையில அவங்க உருளுவாங்களா? எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. அதுக்கு கோர்ட்டுக்கு போய் அதுக்கு அது வின் பண்ணி, அது எங்களுடைய உரிமை, மத உரிமை, அதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகிறாங்க. மத உரிமை என்று சொல்லி பைபிளில் கொடுத்தா அதை பிடிச்சி கிழிச்சு போடுறாங்க. எது மோசம்? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எது மோசம் என்று, எது ஞானம் என்கிறதை. செல்ஃப் எஸ்டீம், அது சுயமரியாதை இயக்கம் என்றே ஒரு இயக்கம் இருக்கிறது. சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதையை நாம் விட்டு விடுகிறோம். நம்முடைய அது சுயமரியாதை வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பழைய ஹிஸ்டரி தெரியணும். பெண்கள் மேலே ஜாக்கெட் அணிய முடியாது, அரை நிர்வாணமாக இருக்க வேண்டும். ஜாக்கெட் அணிவதற்கு உரிமை இல்லை. ஒரு ஏணி வைத்துக் கொள்வதற்கு உரிமை இல்லை. நல்ல ஓட்டு வீட்லையோ இல்லை டெரஸ் பில்டிங்லையோ இருக்க உரிமை இல்லை. முளை வரி என்றே ஒரு வரியை போட்டாங்க, பிரஸ்ட் டாக்ஸ். எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான காரியம் இல்லையா? இதிலிருந்து நம்ம வெளியே வரணும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நாம் மூடத்தனத்திற்கு திரும்பாதபடிக்கு
தன் மூடத்தனத்திற்கு திரும்புகிறான் என்று வேதத்தில் வாசிக்கும். கர்த்தர் நம் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், பிள்ளைகளுடைய வேலையின் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், குடும்ப வாழ்க்கையின் காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். எதை பெற்றுக்கொண்டாலும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஞானம் வேண்டும், ஞானம் வேண்டும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் நடக்கிற காரியங்களை, மூடத்தனமான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டும். ஆண்டவர், விடுதலை வேண்டும். ஆகாமியத்திற்கு விளைவோட எங்களுக்கு விடுதலை வேண்டாம். மனிதருக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த மனிதருக்கும் பயப்படாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாக ஞானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறார். நான் உனக்கு பயத்தின் ஆவியில் பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறேன், அன்பின் ஆவியை தந்திருக்கிறேன், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்வது போல தெளிந்த புத்தியுள்ள ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க, வாலிப பிள்ளைகளுக்கு தாங்க, பெண் பிள்ளைகளுக்கு தாங்க. குறிப்பாக பெண் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள என்று கிருபை செய்கிறார். படிப்பதற்கு வழி வாசலை திறந்து கொடுங்கப்பா. இந்த பெண் பிள்ளைகள் படிப்பதற்கு இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க. பிள்ளைகள் படிக்கட்டும், ஞானம் பெற்றுக்கொள்ளட்டும், சுயமரியாதையோடு கூட வாழ கிருபை செய்கிறார்கள். ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.